நேற்றைய தினம் அதற்கு முன்தினம் நான் பல்வேறு விளக்கங்களை சொன்னதற்கு பிறகு வேண்டுமென்றே சில வதந்திகளை பரப்பி வருவது உண்மையிலேயே வேதனையளிக்கக்கூடிய ஒன்று. நான் தெளிவாகவே நேற்றைய முன்தினம் அரசியல் சந்திப்பு யாரிடத்திலும் இல்லை என்றும், என்னுடைய மனைவி சென்னையிலே சிகிச்சை பெற்று கொண்டிருக்கிறாள், அவரை பார்ப்பதற்காகவும் என்னுடைய சொந்த வேலையாக முடித்துவிட்டு ஈரோட்டுக்கு துரித ரயில் மூலமாக வருகை தந்து நேற்றும் இன்றும் என்னுடைய பகுதியில் இருக்கிற மக்களுடைய அவருடைய குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கிற அந்த துக்க நிகழ்வுகளை கலந்து கொண்டிருக்கிறேன். இது தொடர்ந்து இதுபோன்ற வதந்திகளை சில பேர் பரப்பி வருகிறார்கள். இது உண்மையிலேயே வேதனை அளிக்கக்கூடிய ஒன்று என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய நோக்கம் எல்லோரும் ஒன்றிணைய வேண்டும், இந்த இயக்கம் வலிமை பெற வேண்டும், புரட்சித் தலைவர் அம்மாவுடைய கனவு நிறைவேற்றப்பட வேண்டும், கோடிக்கணக்கான தொண்டருடைய தியாகங்கள் இதிலே வெற்றி வாகை சூட வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் 5ஆம் தேதி என்று விளக்கமாக அதை சொன்னேன். அதற்கு பிறகு எந்த கருத்தையும் நான் வெளிப்படையாக யாரிடத்திலும் கடந்தோ அல்லது யாரையும் அரசியல் ரீதியாக சந்திக்கவில்லை என்பதை நான் மீண்டும் ஒரு முறை வலியுறுத்தி தெரிவித்துக் கொள்கிறேன். வேண்டுமென்றே வதந்திகளை பரப்புகின்றவர்கள் மீது என்னால் அதற்கு பதில் சொல்ல இயலாது. ஏனென்று சொன்னால் அதுபோன்ற நிகழ்வு நடைபெறவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இந்த நேரத்திலே தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறேன். இதுபோன்ற வதந்திகளை பரப்பி எனக்கு ஒரு அவைப்பெயர் வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு சில பேர் திட்டமிட்டு இந்த செயல்பாடுகளை செய்து வருகிறார்கள். அது எனக்கு மிகவும் வேதனையளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் மீது வதந்தி திட்டமிட்டு பேரை கெடுக்கணுங்கிறதுக்காக பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்க சார்? இந்த மாதிரி இல்லை, என்னுடைய நோக்கம் எல்லோரும் ஒருங்கிணைக்க வேண்டும், புரட்சித் தலைவி அம்மா ஆட்சி மலர வேண்டும், கோடிக்கணக்கான தொண்டருடைய கனவு நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய முழுமையான நோக்கம். அந்த நோக்கத்திற்கு சில பேர் இதுபோன்ற வதந்திகளை பரப்பி அது உண்மையிலே வேதனை அளிக்கக்கூடிய ஒன்று. நல்ல செயல்பாடுகளுக்கு எல்லோரும் ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் தர வேண்டுமே தவிர இதுபோன்ற செயல்பாடுகளை வதந்திகளை பரப்புவது இனியாவது அவர் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள். சார், இந்த மாதிரி வதந்திகளை பரப்புறது யாருன்னு நினைக்கிறீங்க சார்? நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்ல இயலாது. யார் பரப்புகிறார்களோ அவர்களே நிறுத்தி கொண்டால் நலமாக இருக்கும்.